கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் அருகே உள்ள வண்டி குடியிருப்பு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மேளதாளங்கள் முழங்க பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிக்குமார் விவரங்களை வழங்கலாம். கன்னியாகுமரி தொகுதி பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஊராக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதே ஒட்டி இன்று நாகூர் அருகே வண்டி குடியிருப்பு ஊருக்கு சென்ற அவரை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரையிலான மக்கள் அனைவரும் சாலையின் இருபுறங்களும் திரண்டு பூமலை பொழிந்தும் கைகளில் தாமரை மலர் ஏந்தியும் தாமரர் மலர் மாலை அணிவித்தும் செண்டை மேளம் முழங்க வான வேடிக்கையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவேற்பு அளித்த மக்களிடம் அவர் கூறுகையில் தன்னை வெற்றி பெற செய்தால் எவ்வித பாகுபாடும் இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் எனவும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடைபெறாத பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி மாவட்ட வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் எனவும் வாக்குறுதியாக அளித்தார். இப்பிரச்சார பயணத்தில் அவருடன் ஏராளமான கட்சி தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் உடன் சென்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.